ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்ஹாய. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு அகோபில திருத்தலம் பத்தி பார்க்க போறோம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த திருத்தலம் இது திருமங்கை ஆழ்வாரால் 10 பாசுரங்கள் பாடப்பட்ட இடம். சிங்கவேல் குன்றம் என்று பாடப்பட்ட திருத்தலம். இந்த கோயில்ல தரிசனம் செய்வதற்காக இந்த அகோபில கஷேத்திரத்துக்கு தரிசனம் செய்வதற்காக லட்சாதி லட்சம் மக்கள் உலகம் ஃபுல்லா இருந்து ஏன் வராங்க? இங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு என்ன விசேஷம்? மக்களோட ஆசைகள் நிறைவேறும் இடம் என்றும் வாழ்க்கையில் துன்பம் துயரம் நீங்கும் இடம் என்றும் ஏன் இந்த அகோபிலத்தை மக்கள் நம்புகிறார்கள் என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோம். நண்பர்களே, சுவாதி நட்சத்திரம் இது பகவானோட அவதார திருநட்சத்திரம். 5 நட்சத்திரங்கள், 5 சுவாதிக்கு மாசம் ஒரு முறை வர சுவாதி நட்சத்திரம். இதுல 5 சுவாதிக்கு விரதம் இருந்து ஒரு மஞ்ச துணியில் என்ன உங்களுக்கு மனதில் நிறைவேற வேண்டும் என்ற ஆசையோ அதை ஒவ்வொரு ஆசைக்கும் ஒவ்வொரு காயினை வச்சு முடிப்பு கட்டி அதை பெருமாள் காலடியில் வைத்து விட்டு நான் சுவாதி விரதம் இருந்து உன்னை தரிசிக்க அகோபிலம் வருகிறேன் என்று கூறி பெரியவர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் பல லட்சம் பேர்கள் விரதம் இருந்து இங்கு வருகிறார்கள். நண்பர்களே, அவர்களோட மன ஆசை நிறைவேறுகிறது. ஏனென்றால் நாளை என்பதே இல்லை நரசிம்மனுக்கு. இன்றே இப்போதே உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்று சபதம் எடுத்து நிற்கின்றார் இங்கு பகவான் நரசிம்மன். அம்மா லட்சுமியோட கடாட்சம் நிறைந்த இடம், பக்த பிரகலாதனுக்கு அருள் பாவித்த இடம், அசுரராஜன் ஹிரண்யகசிபுவை கீழ்த்தி எடுத்து தூக்கி எறிந்த இடம். இதோட சுவாதி விரதத்துக்குன்னே இல்ல, மற்றபடியும் மக்கள் இங்க வந்துட்டே இருக்காங்க. சுவாதி விரதம் இருந்து வருபவர்கள் நிறைய வந்து சுவாதி விரதம் இருந்து காலையில சுவாதி அன்னைக்கு காலையில பகவானுக்கு லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்து அதற்கப்புறம் ஒரு அற்புதமான ஹோமம் இங்க அகோபிலத்தில் நடத்தி மக்கள் செல்கிறார்கள். இவர்களோட மன இச்சைகள் எல்லாம் பூர்த்தியாகிறது. இந்த நரசிம்ம தலத்துல நடக்கும் போது நண்பர்களே, ஒவ்வொரு அடி நீங்க எடுத்து வைக்கும் போதும் இங்க வந்து நரசிம்ம பகவான் கால்வடி பதிந்த இடம் இது. பக்த பிரகலாதன் ஓடி விளையாடிய இடம் இது. பக்த பிரகலாதன் படித்த இடம் இது. எந்த ஹிரண்யகசிபு நானே கடவுள் என்று கூறி அகங்காரமாக எல்லா விஷ்ணு பக்தர்களையும் எல்லா வைஷ்ணவர்களையும் கொன்று கிழித்து போட தன் மகனையே கருணையின்றி நடத்த அந்த ராட்சச ராஜனை கீழ்த்தி எடுக்க பகவானே நரசிம்ம அவதாரம் எடுத்த இடம் இந்த அகோபில கஷேத்திரம். அதனால்தான் இங்க வந்து நாளை என்பதே கிடையாது நரசிம்மனுக்கு. ஏன்னா இங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க என்னன்னாக்க, என்னோட மகன் பக்த பிரகலாதனை வந்து அம்மா மகாலட்சுமி சொல்லும் போது எப்பயுமே என் மகன் என்று கூறுகிறார். அதேதான் எனக்கும் உங்களுக்கும். நம்ம அங்க அகோபிலம் போகும்போது உங்க மனசு ஆசையை எடுத்துக்கொண்டு போகும்போது மகாலட்சுமி கூறுகிறார், என் மகன் வந்து விட்டான் அகோபிலத்திற்கு, என்ன ஆசையோ நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று பெருமாளுக்கு கட்டளையிடுகிறார். என் மகள் வந்து விட்டால் அகோபிலத்திற்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமாளுக்கு கட்டளையிடுகிறாளா அன்போடு மகாலட்சுமி தாயார். அதனால்தான் இங்க வர்றவங்களுக்கு எல்லாரும் வந்து வெறுங்கையோடு யாருமே திரும்புவதில்லை. இதற்கு உதாரணமாக நம்ம வரலாற்றில் சென்று பார்ப்போமே ஆனால் இங்கதான் ஹிரண்யகசிபுவோட அரண்மனை இருந்த இடம். இந்த இடத்தில் தான் நண்பர்களே ஹிரண்யாக்ஷன் ராட்சசராஜன் ஹிரண்யகசிபுவோட அண்ணா பாதாளத்துல பூமி மாதாவை எடுத்துக்கொண்டு போக அவனை வராக அவதாரம் எடுத்து அந்த ஹிரண்யாக்ஷனை கொன்று பூமி மாதாவை பெருமாள் காப்பாற்றி வைக்க அதற்கு வஞ்சகம் தீர்ப்பேன் என்று
சூளுரைத்து இந்த ஹிரண்யாக்ஷசன் இருக்கானே, ஹிரண்ய கசிபு, அவன் தம்பி, அவன் ராஜ்யம் எடுத்ததுல இருந்து அவனுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான். என்ன அப்படின்னாக்கா, வைஷ்ணவர்களை வாழ விட மாட்டேன், ரிஷி முனிவர்களை வாழ விட மாட்டேன், சந்நியாசிகளை நாசம் செய்வேன் என்று சூளுரை எடுத்து அலையறான் பேயாட்டம். எங்க கோயில்களை அழிப்பேன் எல்லாம் அழிஞ்சு இது பண்ணு. அதுவும் பத்தாது என்று தனது குரு அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் அறிவுரைப்படி பிரம்மதேவனுக்கு தவம் இருந்து அழியா வரம் வேண்டும் என்று கேட்டு, அது மாதிரி கொடுக்க முடியாதுன்னதும் 9 வரம் வாங்குறான். அதை சுத்தி வளைச்சு அழியாத வரமாக வாங்க வேண்டும் என்று வாங்கி வரும்போது, அதுக்குள்ள இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நண்பர்களே, கயாது ஹிரண்யகசிபுவோட மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது, ஓகே அப்பனே இவ்வளவு தூரம் கொடுங்கோலனா இருக்கானே, அண்ணனை வந்து பெருமாள் தீர்த்து கட்டிட்டார் வராக அவதாரத்துல. இப்ப தம்பி வந்தா இவனோட கொடுங்கோல் ஆட்சி இன்னும் தாங்க முடியல என்று பயந்த தேவர்கள், இப்ப புள்ள வந்தான்னா என்ன ஆகும், இவன் அப்பனை தாண்டிட்டானா என்ன பண்றதுன்னு அந்த கயாது நிறைமாத கர்ப்பிணியை ஹிரண்யகசிபு தவம் செய்ய போயிருந்த அந்த சமயத்தில் வந்து கடத்தி கொண்டு போக, யாரு, தேவராஜன் இந்திரன். தேவராஜன் இந்திரன் தனது சக தேவர்களோட வந்து ஹிரண்யகசிபு மனைவி கயாதுவை கடத்தி கொண்டு போகிறார். அப்ப நாரதர், தேவ ரிஷி நாரதர் வந்து, ஏன்பா இப்படி பண்ற, நீ ஒரு பொண்ணு நிறைமாத கர்ப்பிணி, அவளை கடத்திட்டு போறியே, நீ தேவன் என்று கூறுகிறாய், நீ ஆனா பண்ற வேலை வந்து ராட்சசத்தனமாக இருக்கிறதே, இப்படி பண்ணலாமா என்று புத்தி கூறி, இவள் எனது மகளை போன்றவள், இவளை என்னோட ஆசிரமத்துக்கு அனுப்பு, நீ வந்து யாருனால உனக்கு பயம், உன்னோட ராஜ்யம் போயிடும் நீ பயப்படுறியோ, உனக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறியோ, ஆட மூர்க்கனே, இந்த குழந்தை உனக்காகத்தாயா வருது, நல்லது பண்ண போகுது, என்னன்னு உனக்கு தெரியும் போக போக என்று அறிவுரை கூறி கயாதுவை தன் ஆசிரமத்திற்கு கூட்டு போறார் நாரத மகாமுனி. அங்க வந்து தன்னோட மகளாக பாவித்து கயாதுக்கு இருக்க இடம் கொடுத்து, நிறைமாத கர்ப்பிணியாக ரெஸ்ட் எல்லாம் கொடுத்து பாத்துக்கிறார் நாரத முனி. இப்ப தினசரி அவர் என்ன பண்ணுவார்னா, அங்க அம்மா தங்கி இருந்தப்ப இவர் வந்து கதை சொல்லுவார் கயாதுக்கு. விஷ்ணு பகவானோட வரலாறுகள் எல்லாம் சொல்லும் போது, ஒரு நாள் இத தினம் தினம் சன்னியாசி தேவரிஷி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, விஷ்ணு நாமம், விஷ்ணு மகிமை. சோ அத வைஷ்ணவர்களுக்கு எப்படியெல்லாம், வைஷ்ணவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நல்லது நடக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் போது, ஒரு நாள் கயாது தூங்கி போக, சரி தூங்கி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதையில சொல்றத பாதியில நிறுத்த, வயத்திலிருந்து இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை இருக்கிறதே, இது என்று சொல்லுங்கள் நிறுத்தாதீர்கள், சொல்லுங்கள் நிறுத்தாதீர்கள் என்று கதையை கேட்கிறது. இதை அறிந்து கொண்ட நாரதருக்கு சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உடனே இவர் வந்து விஷ்ணுவோட மகாத்மம், விஷ்ணுவின் மகத்துவம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தின் தாரக மந்திரம், இதோட மகத்துவம் எல்லாம் சொல்லி அந்த குழந்தைய வயத்திலேயே அதற்கு சிஷ்யனாக எடுத்து அந்த குழந்தைக்கு விஷ்ணு பக்தியை ஊட்டுகிறார். நண்பர்களே, இந்த குழந்தை கொஞ்ச நாள் அங்க தங்கியிருக்க. அப்ப அந்த ஹிரண்யகசிபு வந்து நன்றி சொல்லி பின்னாடி இவங்க குழந்தையோட அம்மா அங்க வராங்க. எங்க அகோபில கஷேத்திரத்திற்கு வருகிறார்கள். ஏன்? சிங்கவேல் குன்றம் என்று திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட அந்த திருத்தலத்திற்கு வருகிறார்கள். ஏன்? அங்கதான் வந்து ஹிரண்யகசிபுவோட அரண்மனை இருந்தது. இதற்கான ஆதாரம் நான் கொடுக்க போகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இதுல வந்து என்னென்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, சோ அங்க கூட்டு வர அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல், ஓகே, அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆனதும், ஏன்னா கொஞ்சம் பெருசாகி தான் வருது. ஏன்னா இவர் ஹிரண்யகசிபு வந்து தவத்தை முடிச்சு எல்லாம் வெற்றிகரமாக முடித்து எல்லா வரங்களும் வாங்கி தேவலோகத்தை எல்லாம் பிடித்து அப்புறம் தான் வந்து கயாது குழந்தையை கூட்டு போறார். அதுக்குள்ள வந்து நாரத மகரிஷியே குருவாக இருந்து விஷ்ணு நாமத்தோட மகிமையை சொல்லி தருகிறார்.
ஏன்னா ஒரு குருவோட கடமை என்னவென்றால் கடவுளை காட்டுவது. அதனால்தான் நம்ம சொல்றோம் மாதா பிதா குரு தெய்வம். அம்மாவோட கடமை என்ன? அப்பாவை காமிப்பது. அம்மா காமிச்சாதான் நமக்கு அப்பா யாருன்னு தெரியும். அப்பாவும் அம்மாவும் நமக்கு குருவை காமிக்கிறார்கள். அந்த குருவோட கடமை கடவுளை காட்டுவது. ஓகே, நமக்கு கடவுளை பரிச்சயம் பண்ணி வைப்பது. அப்படித்தான் தேவரிஷி நாரதர், இவர் குருவுக்கெல்லாம் குரு, தேவரிஷி. இவரே இந்த குழந்தையை தன் சிஷ்யனாக எடுத்துக்கொண்டு அந்த பிரகலாதனுக்கு என்று பெயர் சூட்டி, இவர் தான் பெயர் வைக்கிறது. யாரு? குழந்தைக்கு பிரகலாதன் என்றால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியவன் என்ற பெயர். அந்த பெயரை சூட்டி அந்த குழந்தைக்கு விஷ்ணு நாமத்தின் மகிமை, விஷ்ணுவின் பெருமை, விஷ்ணு நாமங்கள் எல்லாத்தையும் சொல்லித்தரார். சொல்லி கொடுத்து அவங்க அப்பா எல்லாம் தவம் முடித்து எல்லா தேவலோகத்தை எல்லாம் பிடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட அனுப்ப 5 வயசாகுது குழந்தைக்கு. அங்க சுக்கராச்சாரியரோட மகன்கள் ஸ்கூல் நடத்துறாங்க. யாருக்கான ஸ்கூல் இது? அசுர குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம் அங்கேயே இருக்கு. நீங்க அகோபிலம் வரும்போது அந்த ஸ்கூலுக்கு போய் நீங்க பாப்பீங்க. ரொம்ப அருமையான இடம், பார்த்தாலே தெரியும் அத எப்படி ஒரு ஸ்கூலா இருந்திருக்கும். அது அந்த அந்த அதை வந்து நான் தனியா ஒரு எபிசோடு பண்ண போறேன், கண்டிப்பா பாருங்க அதை பத்தி. ஓகே, இது அங்க பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து எல்லாம் குழந்தைங்கள்லாம் உட்கார்ற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க உள்ள போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபம் செய்ய வேண்டும். ஏன்னா செஞ்சீங்கன்னா அதுதான் பிரகலாதன் ஜபம் செய்த இடம். பிரகலாதன் உங்க அப்பா தான் கடவுள் என்று இந்த ஆசிரியர்கள் ஹிரண்யகசிபுக்கு பயந்துட்டு, விஷ்ணு பேர்லாம் இல்ல, யாருமே கடவுள் இல்ல, ஓம் நமோ ஹிரண்யகசபாய நமஹா, ஓம் நமோ ஹிரண்யகசிபாய நமஹா என்று ஹிரண்யகசிபு மேல இப்பெல்லாம் பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னாக்க ஜீசஸ் காயத்ரிங்கிறான், ஜீசஸ் இதுங்கிறான், எதெல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி இவன் வந்து ஹிரண்யகசிபு காயத்ரி, ஹிரண்யகசிபு அஷ்டோத்திரம் இப்படிலாம் இவனுக்கு செஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அப்ப வந்து என் அப்பாவை நான் அப்பாவாக மதிக்கிறேன், என் அப்பாவுக்கு நான் அப்பாவாக மரியாதை தருகிறேன். ஆனால் என் அப்பா தெய்வம் இல்லை, என் அப்பா எனக்கு தெய்வம் போல, ஆனால் என் அப்பா தெய்வம் கிடையாது, விஷ்ணு பகவானே கடவுள் என்று கூறி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபம் செய்த இடம் பிரகலாதனால். இது வந்து அந்த ஸ்கூல், அது இன்னும் இருக்கு அங்க பாக்குறதுக்கு. அதான் சொன்னேன், இங்க அடியில உங்களுக்கு வந்து ஆதாரம் கிடைக்கும். இது நரசிம்மன் நடந்த இடம். நரசிம்மன் தூணை உடைத்து கொண்டு வந்த அந்த உக்ரஸ்தம்பம் இருக்கிறது, அங்கே எங்கிருந்து வந்தாரோ அந்த இது எல்லாம் அங்க நீங்க உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இதனால்தான் லட்சம் பேர் வராங்க இங்க இந்த அகோபில திருத்தலத்திற்கு. நண்பர்களே, பிரகலாதன் அங்க சொன்னது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தரான். அட ஓம் நமோ ஹிரண்யகசிபாய நமகான்னு சொல்லாதீங்கப்பா, இது வந்து நம்ம ஆசிரியர் நமக்கு தப்பா சொல்லி தராங்க. எங்க அப்பா கடவுள் கிடையாது. இங்க பாரு, கடவுளோட ஒரு முக்கியமான குணம் என்னன்னா எல்லா இடத்திலையும் இருப்பவன். ஆனா எங்க அப்பா இப்ப அரண்மனையில இருக்காரு, இங்க இல்ல. அப்ப அந்த குழந்தை கேட்கிறாங்க, இங்க வந்து இது வந்து ஆசிரியர்கள் இல்லாத சமயத்துல இவர் கிளாஸ் எடுப்பாரு. ஆசிரியர்கள் வந்து அவர் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க எங்கேயாவது வெளில போனாங்கன்னா இவர் கிளாஸ்க்கு வந்துருவாங்க. அவங்க இதெல்லாம் நடந்த இடம் அகோபிலம். ஓகே, அப்படின்னா விஷ்ணு பகவான் மட்டும் இங்க இருக்காரா என்று கேட்க, நான் பாரு இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு செடியிலிருந்து பூவை கிள்ளி கையில் எடுத்து, இப்ப பாரு இந்த செடியில போய் இந்த பூ ஒட்டிக்கும் திரும்ப அப்படின்னு சொல்லி என்ன நம்பிக்கை பாருங்க அந்த குழந்தைக்கு. ஓகே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று கூறி மனதோடு பிரார்த்திக்கிறான் குழந்தை. கடவுளே, விஷ்ணு பகவானே, நான் உன்னை உன் நாமத்தை சொல்லி நான் ஜபிக்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு எனக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். என்னை காப்பாற்று, நீதான் என்னை காப்பாத்தி என் கையில இருக்கும் இந்த மலரை மீண்டும் அந்த செடியோடு ஒட்ட வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள, அந்த கையில இருந்த மலரானது அப்படியே போய் அந்த செடியில போய் ஒட்டிக்குது. இந்த குழந்தைங்க பாக்குறாங்க என்ன அப்படின்னா,
இது உண்மையிலே நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஹிரண்யகசிபுவை கொல்றதுக்காக நரசிம்மர் வந்தாரு, ராட்சசர்களை கொல்வதற்காக நரசிம்மர் வந்தாரு அப்படின்றால் இன்னைக்கு தெரு தெருவா இவ்வளவு ராட்சசர்கள் இருக்காங்க. கோயில கொள்ளடிக்கிறவன், பலாத்காரம் எவ்வளவோ ராட்சசர்கள் இன்னைக்கு நடக்கிறார்களே, இன்னைக்கு ஏன் நரசிம்மன் வரவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு ஒரே ஒரு பதில் தான். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நரசிம்மன் அகோபிலத்தில் வந்தது ஹிரண்யகசிபுக்காக அல்ல. நரசிம்மன் அகோபிலத்தில் வந்தது பிரகலாதனுக்காக. நண்பர்களே, நம்ம பிரகலாதன் போல என்னைக்கு பக்தனாகி விடுகிறோமோ, பிரகலாதன் போல நமக்கு என்றைக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து விடுகிறதோ, அன்று பகவான் மீண்டும் வருவான், நமக்கு காட்சி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால இங்க சொல்ல இப்ப பூ போய் ஒட்டிக்குது. இதை ஏன் நான் சொன்னேன்னு பல பேர் நீங்க கேட்பீங்க. பூ நான் பறிச்சு வச்சுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று சொன்னா ஒட்டிக்குமா? பிரகலாதனுக்கு எப்படி ஒட்ட முடியும் அப்படின்னாக்க, பிரகலாதன் போல நம்பிக்கை இருந்து, பிரகலாதன் போல பக்தி இருந்து நாமும் ஜபம் செய்வோமே ஆனால் நம் கையில் இருக்கும் மலரும் சென்று ஒட்டி கொள்ளும். ஆனா அதற்கு முதல் படி என்னவென்றால், நம் பக்தியை வளர்த்துக்கணும். பக்தி குழந்தையாட்டம் அடியடியா வளர்க்கறது. ஓகே, அதனால நம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று தேவரிஷியால் பிரகலாதனுக்கு சொல்லித்தரப்பட்ட அந்த திருமந்திரம் இருக்கிறதே, அதை மீண்டும் 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 11 மாலை இப்படி எடுத்து இதை எடுத்து 11 மாலை இதை எடுத்து ஜபம் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கும் நம்பிக்கை வலுவடையும், நீங்கள் சொல்லும் வார்த்தையும் பலிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நரசிம்மன் சாட்சாக்காரம் நடக்கும். அதோட இல்லாம நீங்க சுவாதி விரதம் இருந்து அகோபிலம் வரும்போது இதை நீங்களே உணர்வீர்கள் என்பதற்கு எனக்கு எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. நண்பர்களே, அந்த மாதிரி ஸ்கூல் அங்க இருக்கு, நீங்க போய் பார்க்கறது. அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது இத ஒரு நாள் சொல்றார் அவர், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, எங்க அப்பா கடவுள் இல்லப்பா குழந்தைகளா, கடவுள்னா விஷ்ணு பகவான் தான், அம்மானாக்க மகாலட்சுமி தான் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த வாத்தியாருங்க வர அவங்க பயந்து போய் பிரகலாதனை கூட்டு போய் அப்பாட்ட கொடுத்து, மன்னா நாங்க இப்படிலாம் சொல்லி தரல, இந்த குழந்தை எங்க இருந்து கத்துக்கிட்டதுன்னு தெரியல, இவ ஒண்டி விஷ்ணுவை கடவுளாக துதிப்பதோடு அல்லாமல் அங்க இருக்கிற ராட்சச குழந்தைங்க எல்லாத்தையும் கெடுக்கிறானே, நாங்க இத்தனை நாளா ஓம் நமோ ஹிரண்யகசிபாய நமஹா என்று உங்களின் புகழை வைத்த மந்திரங்கள், உங்களின் புகழை வைத்த மந்திர காயத்ரிகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது இப்ப குழந்தை இப்படி பண்றானே, என்ன பண்றது என்று தெரியவில்லை என்று கேட்க, சரி நான் பேசுறேன் என்று ஹிரண்யகசிபு கூப்பிட்டு என்னப்பா என்ன கத்துக்கிட்ட ஸ்கூல்ல அப்படின்னு கேட்டாக்க, மாதா பிதா குரு தெய்வம், அப்பா நீங்களே தெய்வம் எனக்கு என்று வணங்குகிறான். இத கேட்ட உடனே ஹிரண்யகசிபுக்கு மனசு குளிராயிடுது. நானே தெய்வம் சொல்றானே, ஆமா எனக்கு என்று கூறி, சரி நீ ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல குருகுலத்துல என்ன கத்துக்கிட்ட அத சொல்லு என்று கூற, குழந்தை கடவுளோட மகத்துவத்தை கூறி, சரி கடவுள்னு நீ இத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்கியே, அந்த கடவுள் யாரு என்று கேட்கிறார் ஹிரண்யகசிபு. கேட்கும் போது அந்த கடவுள் எல்லாம் வேற யாரா இருக்க முடியும், அந்த விஷ்ணு பகவானே கடவுள் என்று கூறுகிறான் பிரகலாதன். கோபம் வருது அப்பாவுக்கு, இப்படியா சொல்கிறாய், என்னதானே கொஞ்ச நேரம் முன்னாடி கடவுள்னு சொன்னேன். ஆமாப்பா, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி, எனக்கு உயிர் தந்தவர் நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி. ஆனால் கடவுள் யார் என்று இப்போது நீங்கள் கேட்டீர்கள். அதற்கு ஒரே பதில், என் மனதில் யார் இருக்கிறானோ, உங்கள் மனதில் யார் இருக்கிறானோ, எந்த அணுவில் யார் இருக்கிறானோ, அணுவுக்கு உள்ளும் வெளியில் யாரும் இருக்கிறானோ அவனே கடவுள், அதுதான் எனது விஷ்ணு பகவான் என்று கூற ஆத்திரம் அடைந்த ஹிரண்யகசிபு பிரகலாதனை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். தான் பெற்ற மகனை, இதான் அசுர குணம். யாரா இருந்தாலும் கவலைப்பட மாட்டான், அவனோட லட்சியம் நிறைவேறணும். என்னை கடவுள் இல்லை என்று நீ கூறுகிறாயா,
அப்படின்னா நான் என்னோட குழந்தையே அப்படி சொன்னாலும் அதுக்கு தண்டனை உண்டு என்பதை நிரூபிக்கிறேன் என்று கூறி இப்ப என்ன பண்றான்னா அதை பாம்பு கிட்ட தூக்கி போடுறான். பாம்பு கிட்ட தூக்கி போறான். தூக்கி போட்டா நண்பர்களே, பிரகலாதன் பாம்பை கண்டு பயப்படவில்லை. அங்க இருக்கிற பாம்பாட்டிகள்லாம் பயப்படுறாங்க. ஐயோ, இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கே, நம்ம ராஜாவோட குழந்தையா, இத போய் இந்த பாம்பு தூக்கி போடுறாங்களே, எல்லாம் இவ்வளவு விஷமான பாம்பு, இதெல்லாம் கொத்திச்சுன்னா உயிரே இருக்காதே என்று கூறி அவர்களே கெஞ்சுகிறார்கள். ஆனா பயப்படுகிறார்கள். அங்க மந்திரிகள் ராஜ ஆக்ஞாவுக்கு இணங்கி அந்த பாம்புகள் மத்தியில் பாம்பு கட்டைகளை கூட்டு சொல்லி எல்லா பாம்பையும் விட்டு அதுக்கு நடுவுல குழந்தையை விடுறாங்க. பிரகலாதன் விட்டாக்க பயமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு சாவேன் என்றால் இன்னைக்கு சாவேன், அதை பற்றி எனக்கு பயம் இல்லை. ஆனால் இருக்கும் ஒரு நிமிடமாக இருந்தாலும் அதில் நான் கூற வேண்டியது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று தன் குரு தேவ ரிஷியால் கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் ஜபம் செய்ய அந்த பாம்பெல்லாம் மேல ஏறி அப்படியே மாலையாக மாறிவிடுகிறது. நண்பர்களே, கடைசியா அதை பார்த்து அப்படியே காலில் விழுந்துடுறாங்க அந்த பாம்பாட்டிகள். விழுந்துட்டு போகும்போது கேட்கிறாங்க, ஐயா, எங்க வாழ்க்கையே இந்த பாம்புகளை நம்பித்தாயா இருக்கு, இந்த வயிற்றுக்கு சோறு இந்த பாம்புகள் தான் ஐயா எங்களுக்கு வாங்கி கொடுக்குது, அதனால திரும்ப எங்க பாம்பை கொடுத்துருங்க ஐயா என்று கூற அதையே மீண்டும் பெருமாளிடம் நிவேதனம் செய்ய பெருமாள் அங்க திரும்ப அந்த மலர் மாலைகளானது பாம்பாக மாறி அந்த பாம்பாட்டிகளிடம் சென்று விடுகிறது. ஓகே, நாளை என்பதே கிடையாது, இன்றே இப்போதே. நண்பர்களே, இது போதாதுன்னு இங்கிருந்து உயிரோட வந்துட்டான் தெரிஞ்சதும் கோபம் உச்சிக்கு ஏறியது ஹிரண்யகசிபுவுக்கு. நீயா நானா என்று காமிப்பேன் என்று கூறி மலை உச்சியிலிருந்து தூக்கி போறாங்க. அந்த எல்லா இடமும் மலை தானே, எங்க அகோபிலம் ஃபுல்லா சூழ்ந்திருப்பது மலை உச்சியிலிருந்து தூக்கி எறிய. ஆனா அப்பையும் பயப்படாத பிரகலாதன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அம்மா துடிக்கிறாங்க மகாலட்சுமி, ஐயோ என் பையனுக்கு இப்படி பண்றாள்ல இந்த ராட்சச கூட்டம் என்ன அப்படின்னு மகாவிஷ்ணுவை கதற, மகாவிஷ்ணுவிடம் கதற, மகாவிஷ்ணுவே குழந்தைய அப்படியே 2 கையில தாங்கிக்கிறார். அம்மாவோட தாங்கி ஒரு வண்டியில போட்டுறார். திரும்ப அரண்மனைக்கு வந்துடுறார். அந்த வண்டி அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கு, சாப்பாடுக்கு அரிசி எல்லாம் எடுத்துட்டு அதோட சேர்ந்து வந்துடுறார். இன்னும் இது மட்டும் போதாதுன்னு ஏன் அப்படி நரசிம்மன் விஷ்ணு பகவான் இந்த அகோபில கஷேத்திரத்துக்கே விசேஷம் என்னன்னா நாளை என்பதே கிடையாது, இன்றே இப்போதே. கடல்ல வீசி எறிய, கடல்ல இருந்து மீட்டு வரும். ஏன்னா இதுக்கு நம்பிக்கை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அக்னியில தூக்கி எறிய, அதிலிருந்து மீண்டு வருகிறார். அதோட அவங்க அத்தையே கொண்டு போறது. நம்ம இதை பத்தி தனியா ஒரு எபிசோடு பண்ணுவோம், ஹோலி பத்தி. பிரகலாதனின் அத்தையான சிங்கிகா அந்த பிரகலாதன் சின்ன குழந்தைய தூக்கிட்டு, ஏன்னா சின்ன குழந்தைனா இப்போ ஒரு 6-7 வயசா இருக்கு, ஓகே, தூக்கிட்டு எரியிற அந்த நெருப்புக்குள்ள உனக்கு தான் ஒண்ணு ஆகாத, எனக்கும் ஒண்ணு ஆகாது, உனக்கு உன் விஷ்ணு பகவான் இருக்கான், எனக்கு என்னோட அக்னி பகவான் கொடுத்த வரம் இருக்கு, அதனால நீ கவலைப்படாத என்று கூறி அந்த அக்னிக்குள்ள கொண்டு போக. இது எல்லாம் தெரியும் பிரகலாதனுக்கு, ஆனா பயம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்திலேயே தலை சிறந்த வைஷ்ணவன் விஷ்ணு பகவானின் நாமம். ஓகே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே என்று வாசுதேவாய என்று ஜபம் செய்ய எந்த சிங்கிகாவுக்கு அக்னி பகவானால் கொடுக்கப்பட்ட வரம், உனக்கு இந்த அக்னி உன்னை எதுவும் செய்யாது என்ற வரம் இருந்ததே, அந்த வரத்தை மீறி அவள் சாம்பலாகிறாள். ஆனால் பிரகலாதனுக்கு எதுவுமே ஆகாம வெளில வர. ஏன்னா நாளை என்பதே கிடையாது நரசிம்மனுக்கு, இன்றே இப்போதே. அதுதான் இந்த அகோபிலத்தம். இதெல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு விஷம் கொடுக்கிறான். ஹலாஹல் விஷம் என்று கூறுவோமே, இந்த
கடலை கிடையும் போது, கடல் சமுத்திர மந்தம் செய்யும் போது, தேவாசுரர்கள் சேர்ந்து செய்யும் போது அங்கிருந்து ஹலாகல் விஷம் வந்து சிவன் குடித்தாரே, கழுத்தில் நின்றதே, நீலகண்டன் என்று பெயர் பெற்றாரே, அத மாதிரி விஷம் அத வந்து கொடுக்கிறான் குழந்தைக்கு சாப்பாட்டுல கலந்து, அம்மாவுக்கு தெரியாமல் சாப்பாட்டில் கலந்து கொடுக்க அதை சிவபகவானே எடுத்து அம்மாவை கெஞ்சுறாங்க. மகாலட்சுமி தாயார் போய் கெஞ்சுறாங்க, ஐயா என் பையன் பிரகலாதனுக்கு இப்படி விஷம் கொடுக்கிறார்களே, சங்கரா உன்னை விட்டால் விஷத்தை பற்றி தெரிந்தவர்கள் யாருமே கிடையாதே, என் குழந்தையை காப்பாற்று என்று சிவபெருமானிடம் கெஞ்சுகிறாள் மகாலட்சுமி தாயார். உடனே சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து மீண்டும் பருகுகிறார். ஓகே, பருக பிரகலாதன் காப்பாற்றப்படுகிறார். நண்பர்களே, இதுதான் இந்த அகோபில கஷேத்திரம். நாளை என்பதே கிடையாது நரசிம்மனுக்கு, இன்றே இப்போதே. கடைசியா மனம் வெறுத்த ஹிரண்யகசிபு, டேய் இங்க வாடா அப்படின்னு மேல, இது இந்த இடம் பாத்தீங்கன்னா உக்ரஸ்தம்பம் என்று கூறுவோம். மேல வந்து ஸ்தம்பம் இன்னைக்கும் இருக்கு. அந்த பெருமாள் உடைச்சிட்டு வராரே தூண், அந்த தூண் இன்னும் இருக்கிறது நண்பர்களே. அந்த அரண்மனைகள் அழிந்து விட்டன, அரண்மனையை சுற்றி இடங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. ஆனால் இந்த தூண் இன்னும் இருக்கிறது, உக்ரஸ்தம்பம். இது வந்து எப்படின்னு கேட்டா உக்ர நரசிம்மர் என்று மேலே இருக்கிறார். அந்த 9 நரசிம்மரில் ஒருவரான உக்ர நரசிம்மர். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, ஜுவால, அகோபில, மாலோல, கரோட, காரஞ்சன, பார்கவ, யோகானந்த, சத்ரவட அண்ட் பாவன. ஓகே, அண்ட் ஒன் மோர் இஸ் உக்ர நரசிம்மருக்கு மேல இருக்கிறது தான் உக்ர ஸ்தம்பம். அதுல இருந்து தான் உடைச்சிட்டு வர்றார். ஓகே, பெருமாள். சோ அங்க போய் மேல அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ர நரசிம்மர்ல இருந்து பவனாசினி நதி ஓடுது. அதை பத்தி நான் சொல்ல போறேன். இதெல்லாம் வந்து நான் இப்ப ப்ரூவ் பண்ண போறேன். இங்கதான் நரசிம்மரோட ஃபுல் இதிகாசம் நடந்த இடம். சிலர் வந்து நரசிம்மர்லாம் வந்து மெத்தாலஜி, இது வந்து கற்பனை, இது மாதிரி நடந்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறார்கள். அதை நான் இங்கு தவிடு பொடியாக ஆக்க போகிறேன் உங்களோட சேர்ந்து. ஓகே, இப்ப மேல வந்து இந்த உக்ரஸ்தம்பத்துல அங்க மேல அரண்மனையோட மூச்சு மாளிகை, அங்க கூட்டு போய் அரண்மனை அங்கதான் இருக்கு. அது வந்து இந்த உக்ர நரசிம்மர்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் மேல. ஓகே, அங்க போய் கேட்கிறான் பிரகலாதன, விஷ்ணு விஷ்ணு என்கிறாயே, விஷ்ணுவே கடவுள் என்கிறாயே, உன்னை எங்க போட்டாலும் திரும்பி வந்துட்ட, இப்ப சொல்லு என் எதிரி விஷ்ணு எங்க இருக்கிறான், என்னிடம் கூறு என்று கேட்கிறான் ஹிரண்யகசிபு தன் மகனை பார்த்து. மகன் பயப்படவே இல்லை. மகன் சொல்றான், அப்பா விஷ்ணு பகவான் எங்கேயும் இருக்கார், எங்கேயும் இருக்கிறார். இததான் அம்மாட்ட சொல்றார். என்னோட கஷ்டமான இது என்னன்னாக்க இந்த நரசிம்ம அவதாரம். ஏன்னாக்க ஹிரண்யகசிபு எங்க கைய காமிக்க போறான்னு எனக்கு தெரியல, எங்க இருந்து காமிச்சாலும் வரத்துக்கு ரெடியா இருந்தேங்கிறார் பெருமாள். சோ எங்கடா இருக்கா ஓ விஷ்ணு என்று கேட்க, அப்பா விஷ்ணு எங்கேயும் இருக்கார், நீங்களும் வந்து உங்க கண்ணிலிருந்து அகங்காரம் என்னும் திரையை விலக்கி விட்டு பார்த்தீர்களே, ஆனால் உங்களுக்கும் தெரிவார். எனக்கு எங்க பார்த்தாலும் விஷ்ணுமயமாக தெரிகிறதே அப்பா. நீ உங்களுக்குள்ளும் இருக்கிறார் விஷ்ணு, எனக்குள்ளும் இருக்கிறார், இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லிலும் விஷ்ணு இருக்கிறார், இது கல்லில் இருக்கும் அணுவிலும் விஷ்ணு இருக்கிறார், அணுவுக்குள்ளும் இருக்கிறார், அணுவுக்கு வெளியிலும் இருக்கிறார் என்று கூறுகிறார் பிரகலாதன். இவ்வளவு டயலாக் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யகசிபு கேட்கிறான். ஒரு தூணை காமிச்சு, இந்த தூணில் உன் விஷ்ணு இருக்கிறானா கூறு என்று கேட்கிறான். இந்த தூணிலும் விஷ்ணு இருக்கிறார், பகவான் விஷ்ணு இந்த தூணிலும் இருக்கிறார் என்கிறான் பிரகலாதன். உடனே இந்த தன்னோட கதையை எடுத்துட்டு போயிட்டு உடைக்க போறான். அடிபல்ல தூணு வருது, அதுக்குள்ள என்ன பண்றான்னா, அதை உடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் பாவம் பொங்கி வழியல இந்த பானையில. அந்த தூணைய வந்து நெருப்பு மூட்டி அதை கொதிக்க வச்சு அதுல வந்து பிரகலாதனை கட்டி வைக்கிறான். ஓகே, கட்ட போனாக்க அந்த தூண் ஆனது அந்த அக்னி அப்படியே அணைஞ்சு போய் அப்படியே அது குளிர்ச்சியாக ஆகிவிடுகிறது அந்த தூண். நண்பர்களே, அப்ப அவனுக்கு புரிஞ்சு போயிடுது, இதுக்குள்ளத்தான் விஷ்ணு இருந்து மாயம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று. உடனே அந்த கதையை எடுத்துக்கொண்டு உடைக்க போக, உனக்கு அவ்வளவு கஷ்டம் வேண்டாம்,
அப்படி நாளை என்பதே இல்லை நரசிம்மனுக்கு. இன்றே, இப்போதே என்று குழந்தையாக பிறந்து நான் பெரிதாக வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை. என் பக்தனை காப்பாற்ற வேண்டும், என் பக்தனுக்கு என்ன நல்லதோ அது நடத்த வேண்டும் என்று அந்த தூணை தானே உடைத்துக் கொண்டு மேல வந்து சிங்க முகத்தோடு, கீழே வந்து மனித ரூபத்தோடு வந்து அந்த தூண்ல இருந்து ஒரே வேகமாக குரோதத்தோடு வந்து, கோபம் பொங்கி ஆ என்று அலறிக்கொண்டு வந்து அந்த யாருக்கும் பயப்படாத அந்த அசுரராஜன் ஹிரண்யகசிபுவே ஆடி போகிறான். பிரகலாதன் நடுங்குகிறான், குழந்தை. ஓகே, அந்த ஹிரண்யகசிபு எல்லாம் மந்திரிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மந்திரி சபை. எங்க அப்படியே அவ அம்மா இருக்கா, கயாது, பிரகலாதனோட அம்மா, ஹிரண்யகசிபுவோட மனைவி இருக்கிறா. இங்கிருந்து வந்து ஹிரண்யகசிபு உதச்சு ஹிரண்யகசிபு சொல்றா, நான் உன்னை கொல்ல போகிறேன் என்று சூளுரைக்கிறார் நரசிம்ம பகவான். யாருக்கு? ஹிரண்யகசிபுக்கு. ஹிரண்யகசிபு சொல்றான், என்ன உங்களால் கொல்ல முடியாது, என்னை உங்களால் கொல்ல முடியாது, யார் நீ என்று கேட்கிறான். கேட்டாக்க நரசிம்ம சொல்கிறார், யார் என்றா கேட்கிறார், நான் தான் உன் யமன், உன் உயிரை வாங்க வந்திருக்கும் யமன் என்று கூற, என்னை உன்னால் கொல்ல முடியாது, எனக்கு பிரம்மாவின் வரதான் இருக்கிறது, பிரம்மா கொடுத்த வரம் இருக்கிறது எனக்கு என்று கூற, ஏண்டா உன்னை நான் கொல்ல முடியாது, இந்த உலகத்தில் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்த ஒவ்வொருவரும் சாக வேண்டும், உனக்கு இன்னைக்கு நேரம் வந்து விட்டது என்று நரசிம்ம பகவான் கூறுகிறார். எனக்கு 9 வரம் இருக்கு, எனக்கு சாகா வரம் இருக்கு என்று கூறுகிறான் ஹிரண்யகசிபு. அப்படியா, என்ன வரம் கூறு என்று கேட்க, என்னை காலையிலையும் கொல்ல முடியாது, இரவிலும் கொல்ல முடியாது, இதற்கான வரம் எனக்கு இருக்கிறது என்று கூற, கண்டிப்பா உனக்கு அந்த வரம் இருக்குடா, பாரு, இங்க பாரு, சூரிய அஸ்தமனம் ஆகிக்கொண்டிருக்கிறது, இது காலையும் இல்லை இரவும் இல்லை, சாயங்கால வேலை என்று சுட்டி காட்டுகிறார் நரசிம்மர். ஓ, என்ன வீட்டுக்கு உள்ளேயும் கொல்ல முடியாது, வெளியையும் கொல்ல முடியாது என்று பிரம்மாவின் வரம் இருக்கிறது எனக்கு என்று கூற, பெருமாள் கூறுகிறார், நல்லா பாரு, நீ இப்ப வீட்டுக்கு உள்ளேயும் இல்ல வெளியிலையும் இல்ல, நிலப்படியில இருக்க. இது வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது வெளியிலையும் கிடையாது. அதனாலதான் நம்ம வீட்டுல நிலப்படியில உட்காரக்கூடாதுன்னு, நிலப்படியில இருக்க. அதனால நீ உள்ளேயும் இல்ல வெளியிலையும் இல்ல, வேற என்ன வரம் கொடுத்தாரு சொல்லு என்று நரசிம்மர் கேட்க நடுங்குகிறான். இப்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஹிரண்யகசிபுவுக்கு. என்னை பூமியிலும் கொல்ல முடியாது, ஆகாசத்திலும் கொல்ல முடியாது என்று பிரம்மாவின் வரம் இருக்கிறது எனக்கு என்று கூறுகிறார். ஆமா, கண்டிப்பா பிரம்மா அந்த வரம் கொடுத்தாரு. ஆனா நீ இப்போது பூமியிலும் இல்லை ஆகாசத்திலும் இல்லை, என் மடியில் இருக்கிறாய் மூடனே, வேறு என்ன வரம் உனக்கு இருக்கிறது என்று கூற, என்னை ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது, என்னை உயிருள்ளவையாலும் கொல்ல முடியாது, உயிரற்ற ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று கூறுகிறான். ஆமா, நான் இப்ப வந்து உன்னை உயிர் உள்ளதாலையும் கொல்ல போற, ஆயுதம் என் கையில இல்ல, நீ தான் பாக்குற, என்ன உன்னை நகத்தால கிழிக்க போறான்டா மூடனே. இந்த நகம் இத வந்து உயிர் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது, உயிர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்க நெகத்தை கட் பண்ணிட்டு வா அப்படிங்கிறோம். ரொம்ப நெகம் வச்சுக்காத, நெகத்தை கட் பண்ணிட்டு வா. கட் பண்ணா வலிக்கிறது இல்லை, ஏன்னா அதுக்கு உயிர் இல்லைன்னு தான் பார்த்தோம். ஆனா உயிர் இருக்கு, ஏன்னாக்க நகம் வளருது, ரைட்? அதனால நகத்தால தான்டா உன்னை கிழிக்க போறேன். அதனால இது உயிர் உள்ளதுலயும் கணக்கு கிடையாது, உயிர் இல்லாதலையும் கணக்கு கிடையாது. ஸோ நகத்தாலத்தான் நான் உன்னை கிழிக்க போறேன், கவலைப்படாத என்று கூற, அவனுக்கு இன்னொரு வரம் இருந்தது. என்ன அப்படின்னாக்க, அவன் ரத்தம் கீழே விழுந்தா திரும்பி வந்துருவான் உயிரோட. அதனால இந்த 9 வரம் பிரம்மா கொடுத்திருக்காரு. அதற்கு மானபங்கம் வந்து விடாமல் அதற்கு மரியாதை கொடுத்து அந்த 9 வரங்களையும் நிறைவேற்றியபடி அவனை கிழித்து அந்த சிங்கம் அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடித்து மாலையாக போட்டுக்கொண்டு அந்த 2.5 கிலோமீட்டர் நடந்து வர, அடி ஒத்தச்சிட்டே வர்றார், உருட்டி உருட்டி வந்து அந்த உக்ரத்திலிருந்து வந்து உக்ர நரசிம்மர் இருக்க இடத்துல தான் அவர் கிழிக்கிறார். கிழிச்சு ரத்தத்தை குடித்து அங்க நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, இது இங்கதான் நரசிம்ம புராணம் நடந்ததுன்னு. இங்க ரத்த குண்டம் இருக்கிறது. இந்த ரத்த குண்டத்தில் அதிசயம் என்னவென்றால், பார்த்தா சேப்பா இருக்கும் தண்ணி, கையில எடுத்தீங்கன்னாக்க தெளிவாயிடும்.
எல்லா இடத்துலயும் கண்டாமினேட்டட் வாட்டர்னு சொல்லுவோமே, அதாவது பொல்யூஷன் ஆயிருந்ததுனாக்க அதை எடுத்து குடிக்க முடியாது. இங்க இருக்கிற இந்த வாட்டர் இருக்கே, நீங்க எடுத்து தாராளமாக குடிக்கலாம். பார்த்தா சிவப்பா இருக்கும், ரத்த சிவப்பு. கையில எடுத்தீங்கன்னா தெளிவாயிடும், குடிச்சீங்கன்னா சுவையா இருக்கும். ஏன்னா இங்கதான் பெருமாள் வந்து கையலம்புறார், கிழிச்சு போட்டு. ஓகே, இதுதான் பவநாசனியாக, அதாவது பிறப்பை அறுக்கும் அந்த புனித நதியாக கீழே வருகிறது. இதுல வந்து வெங்கடேச பெருமாளே வந்து இங்க ஸ்நானம் பண்ண இடம். இதை பத்தி நான் தனியா ஒரு இது பண்ண போறேன். அதனால்தான் இங்க வந்து பிரகலாதனுக்கு இங்க வந்து துன்பம் வந்து விடக்கூடாதே என்று துடித்து கொண்டு பகவான் வந்த இடம். இங்க வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க பாத்தீங்கன்னாக்க நாளை என்பதே கிடையாது நரசிம்மனுக்கு, இன்றே இப்போதே என்று இடமிடங்களில் வந்து பிரகலாதனை காப்பாற்றிய இடம். இதுக்கப்புறம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அவர் நடக்கிறார் பெருமாள். அப்படியே பார்க்கிறவங்க எழுத்து வரவங்க எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஆவேசம், என் பக்தனை யானை துன்பப்படுத்தினாய். இன்னும் பிரகலாதனை காப்பாத்தி இந்த ஹிரண்யகசிபையை கொன்ற பின்பும் பகவானோட கோபம் தணியவில்லை. அதுக்கப்புறம் மகாலட்சுமியே வந்து, அதான் மாலவ நரசிம்மன், மகாலட்சுமியே வந்து பெருமாளை வந்து கோபத்தை அடக்க பிரார்த்திக்கிறாள். இதை தவிர இங்க சிவபகவான் வந்து ராஜமந்திரம் சொன்ன இடம் அகோபிலம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம். நரசிம்மனை நினைத்தாலே, நரசிம்மன் பெயர் சொன்னாலே சாவுக்கும் சாவோரும். அது மாதிரியான இடம், அதாவது நம்ம துயரங்கள் எல்லாம் மாய்ந்து போகும் இடம் என்று பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணி கோபத்தை அடக்க ராஜமந்திரத்தை சிவபகவானே சொன்ன இடம். இது மாதிரி 9 கிலோமீட்டர், 7, 8, 9 கிலோமீட்டர் பெருமாள் வந்து கோபத்தோட எல்லா ராட்சசர்களையும் கிழித்து போட்டு கொண்டு வர அங்க அகோபிலம் மெயின் கோயில், ரொம்ப அழகான கோயில். நண்பர்களே, நான் இதை பத்தி அடுத்த சுவாதிக்கு நான் உங்களுக்கு பண்ண போறேன் வீடியோ. ஓகே, அதனால கண்டிப்பா எங்களோட இணைந்திருங்கள். இது ஒரு அற்புதமா, அகோபிலம் என்றால் ஒரு அற்புதமான ஆச்சரியமான குகை. அந்த குகையில் பெருமாள் போக, நரசிம்மர் போக, அங்க வந்து அம்மா சொல்றாங்க பிரகலாதன்ட்ட, பிரகலாதா நாங்க எல்லாரும் பெருமாள்கிட்ட வந்து சொல்லிட்டோம் யா, கோபம் போதும், கோபம் போதும், குளிர்ச்சி அடைஞ்சிருங்க, பூலோகமே திண்டாடுகிறது, நீங்கள் கோபத்தை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி விட்டோம். இதுக்கெல்லாம் காரணம், இந்த கோபத்துக்கு காரணம் உனக்கு துன்பம் வந்ததே என்ற அந்த காரணம் தான் பெருமாளுக்கு தாங்கிக்க முடியலையா, நீ போய் பெருமாள்கிட்ட வேண்டு என்று கூற, நீ சொன்னாதான் அவர் வந்து கேட்பாரு, வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் என்று அம்மா கூற, அங்கேருந்து கைய கூப்பி கொண்டு சின்ன குழந்தையான பிரகலாதன் அப்படியே நடுநடுங்கி கொண்டு அந்த நரசிம்மரிடம் வருகிறான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று கூறிக்கொண்டு வந்து கையை கூப்பிக்கொண்டு பிரார்த்தனை செய்கிறான். ஆண்டவா, விஷ்ணு பகவானே, என் மனதை ஆளும் விஷ்ணுவே, அங்க எப்படி வந்து அலங்கார பிரியனாக என் மனதில் நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறோனோ அப்படியே வந்து விடு, குளிர்ச்சியாக விடு, எனக்கு உன்னை கண்டு பயமாக இருக்கிறது. நீங்கள் எங்க அப்பா தப்பு பண்ணிட்டார், அதுக்கு தண்டனை கொடுத்து விட்டீர்கள், தயவு செய்து நீங்கள் அந்த உங்கள் கோபத்தை விட்டு எனக்கு பயத்தை தெளிவு பண்ணி எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்கள் என்று, அருள் புரியுங்கள் என்று கையை கூப்பி கொண்டு கேட்க, குழந்தை சொன்ன உடனே நரசிம்மருக்கே தாங்க முடியலையா. ஏன்னா நரசிம்மருக்கு என்ன சொன்னோம், நாளை என்பதே இல்லை நரசிம்மனுக்கு, இன்றே இப்போதே. உடனே தன் கோபத்தை விட்டு மகாலட்சுமியை மடியில் அமர்த்தி கொண்டு அப்படியே பிரகலாதனை பக்கத்துல கூட்ட ஆசீர்வாதம் கொடுக்கிறார், தான் பையனா நினைச்சு. ஏன்னா தான் பையன் தானே அது. அப்படியே கூட்டு எப்படின்னு அங்க போதனை நடந்த இடம், ராஜ போதனைகள் நடக்கிற இடம். அங்கதான் வந்து பிரகலாதனுக்கு ராஜாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் பெருமாளை. நண்பர்களே, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்த சுவாதியில பார்க்க போறோம். உங்களுக்கு அதுக்குள்ள இந்த அகோபிலம்க்கு நம்ம கூட்டு போறோம். உங்களுக்கு வேணும்னாக்க எப்படி சுவாதி விரதம் இருக்கணும்,
உங்களோட குறைகள் எப்படி நீங்க வேண்டும் என்பதை தெரிய வேண்டும் என்றால் நம்ம வாட்ஸ்அப்ல ரொம்ப ஆக்சசபிள், நம்ம நம்பர் இருக்கு. தயவு செஞ்சு வாட்ஸ்அப் அனுப்புங்க, உங்களுக்கு உதவி செய்வோம். நீங்க நம்ம கூட அகோபிலம் வரணும்னாலும் சொல்லுங்க, கூட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி உங்களுக்கு கதை சொல்லி எல்லா இடத்தையும் கொண்டு போவோம். அதோட இல்லாம மெயினா அடுத்த சுவாதிக்கு நம்ம அங்க எல்லா 9 திருத்தலங்கள் இருக்கின்றன. எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு திவ்ய தேசம் நம்ம பார்த்தோம். அதை தவிர 2 மேஜர் கோயில். இதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இந்த அகோபிலம், மெயினான அகோபிலம் கோயில். இதை பத்தி நம்ம அடுத்த முறை பார்க்க போறோம். கண்டிப்பாக இணைந்திருங்கள். அதுக்கு முன்னாடி சுவாதி விரதம் செய்தவருக்கு நம்பினோர் கைவிடப்படார் என்பதை 4 முறை தீர்ப்பு. நண்பர்களே, நரசிம்மனுக்கு நாளை என்பதே இல்லை, இன்றே இப்போதே என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் இந்த திருத்தலமான அகோபிலத்திற்கு உங்களையும் வரவேற்கிறேன். உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் நீங்களும் சுவாதி விரதம் செய்யுங்கள். அதை பற்றி விவரத்திற்கு மீண்டும் வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது கோயிலை பத்தி தெரியணும் அப்படின்னாலும் எங்களுக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தயவு செஞ்சு அந்த கோயிலை பத்தி நம்ம பண்ணுவோம். ஓகே, எங்கேயாவது நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அங்க கூட்டுட்டு போவோம். கண்டிப்பா சொல்லுங்க, எங்களுக்கு காமெண்ட் பண்ணி. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.